குட் மார்னிங். ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் இது. தமிழ்நாட்டிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யணும், தமிழ்நாட்டிலேயே நான் வந்து சர்வை பண்ணணும், தமிழ்நாட்டிலேயே ஒரு மத்திய அரசு ஹாஸ்பிட்டலில் நர்சிங் ஆஃபீஸராகவோ பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸாகவோ இல்லை டாக்டராகவோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்கள் நர்சிங்கு, பேராமெடிக்கல் இல்லை டாக்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இஎஸ்ஐசி, ஆர்ஆர்பி, ஜிப்மரு, தென் சிஜிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலு, தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அணுசக்தி அந்த ஹாஸ்பிட்டலு. ஸோ அந்த மாதிரி நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல், இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் வந்து இப்போதைக்கு இருக்குது. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எதுன்னு பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், திருநெல்வேலி, திருப்பூர், பாண்டிச்சேரி, இந்த மாதிரி ஒரு 5 இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐசியில் இருக்குது. இதில் உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு. சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட ஒரு அரை மடங்கு கூடயே கிடைக்கும். தட் மீன்ஸ் என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு 40-50 கிடைக்குதுன்னா இங்கே ஸ்டார்டிங்காக வந்து ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் நர்சிங் ஆஃபீஸராக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நிறையா சேலரி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லீவ் பாலிசியாக இருக்கட்டும், நிறைய பெனிஃபிட்ஸும் அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அடுத்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தூத்துக்குடியில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மார்ச் எண்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி ஃபங்க்ஷனிங் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டில், ஸோ அடுத்த வந்து ஒரு நார்செட்லேயோ இல்லை அடுத்த சிஆர்இ எக்ஸாம்லேயோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு உள்ளது, பாண்டிச்சேரிக்கு உள்ளதுக்கான நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான ரெக்ரூட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து சிஆர்இ, அதாவது எய்ம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சிஆர்இயாக இருந்தாலும் நார்செட்டாக இருந்தாலும் எய்ம்ஸ் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சிஆர்இயில் எதிர்பார்க்கலாம். நர்சிங் ஸ்டாஃப்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்செட்டில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பெட்டடு ஹாஸ்பிட்டல் வந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கிறாங்க இவ்வளோ பேர். அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, மீன்ஸ் சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்பட்டுச்சுல அடுத்தது கரூர்லேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகி உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேயே நீங்கள் வந்து இன்கேஸ் திருச்சி பக்கமாகவோ இல்லை மதுரை பக்கமாகவோ இருந்தீங்கன்னா மதுரைனா திருநெல்வேலி, தூத்துக்குடியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி அப்படின்னா கரூர்லேயோ திருப்பூர்லேயோ ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை திருநெல்வேலி பக்கம் தாண்டி அப்படி இருந்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு நார்கோயில்லையும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் நல்லா படிங்க, நிறையா படிங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலைக்கு போயிடுவீங்க. ஸோ இதுதான் என்னோடய அட்வைஸு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர நர்சிங் ஆஃபீஸர், பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எப்படி படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் செலக்ட் ஆக முடியும், எப்படி அப்ளை பண்ணுறது, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வந்து நம்ம டிஎன்எம்ஆர்பியில் ஸ்டாஃப் நர்சஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத போடுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.